லோன் டென்யூர் அதிகமா எடுக்கிறது தான் நல்லதா? குறைவா எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. லோன் டென்யூரை பொறுத்தவரைக்கும் நிறைய இன்கம் இருக்கவங்க தேவைப்பட்டா ஷார்ட்டர் லோன் எடுத்துக்கலாம். பட் ஆனால் லோன் டென்யூர் அதிகமாக எடுக்கிறது தான் அட்வைசபிள். நீங்கள் உங்களுக்கு அதாவது ஒரு லோனை பொறுத்து இருக்காது ஆக்சுவலாக. என்னெல்லாம் நீங்கள் இப்போ ஹோம் லோன் மார்கேஜ் லோன்லாம் எடுக்கிறீங்கன்னா லாங் டென்யூர் எடுத்துக்கிறது எப்போதுமே அட்வைசபிள். ஏன்னா ஷார்ட் டென்யூர்னா உங்களுக்கு இஎம்ஐ வந்து ஜாஸ்தியாக இருக்கும், உங்களால் பே பண்ணுறது கஷ்டப்படுவீங்க. அதே நீங்கள் ஒரு வெஹிக்கிள் லோனோ ஒரு பர்சனல் லோனோ எடுக்கும்போது நீங்கள் ஷார்ட்டர் டென்யூர் எடுக்கிறது நல்லது. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அது நல்லது இல்லையா? நீங்கள் எமர்ஜென்சி தேவைக்கு வாங்குறீங்க, அதை வந்து நம்ம டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்குறீங்க. அதனால ஷார்ட்டர் லோன் எடுக்கிறது பெஸ்ட். இதே நீங்க ப்ராப்பர்ட்டி லோன்லாம் பாத்தீங்கன்னா எடுக்கும்போது இப்போ இன்றைய தேதிக்கு ஒரு 50 லட்சம்ன்றது ப்ராப்பர்ட்டி லோன் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு மேலதான் எல்லாருமே எடுக்கிறாங்க. 50ல இருந்து 1 கோடி 1.5 கோடி 2 கோடி 3 கோடின்னு போறாங்க. ஸோ அப்போ வந்து லாங்கர் டென்யூர் எடுத்துக்கிறது அட்வைசபிள். ஏன்னா அவங்களுக்கு இஎம்ஐ கம்மியா இருக்கும். அதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. ஹோம் லோன் மார்கேஜ் லோனை பொறுத்த வரைக்கும் பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க அப்பப்போ பணம் வரும்போது நீங்க வந்து அடிஷனலா உங்களுடைய பணத்தெல்லாம் நீங்க அதுல போட்டீங்கன்னா டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டென்யூர் சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும், டக்குன்னு க்ளோஸ் ஆன மாதிரியும் தெரியும். அதனால லாங் டென்யூர் எடுக்கிறது ஒரு லோனை பொறுத்து இருக்கு, என்ன ப்ராடக்ட்டை பொறுத்து இருக்கு. அதாவது ஹோம் லோனுக்கு நீங்கள் ஹோம் லோன் மார்கேஜ் 100% நீங்கள் லாங் டென்யூர் எடுக்கலாம். இன்னொன்று அதில் தான் அப்படிதான் எலிஜிபிலிட்டியே உட்காரும். எல்லாருக்குமே வந்து ஷார்ட்டர் டென்யூர் நான் 5 வருஷத்தில் நான் உங்களுக்கு ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா நடக்காது. லோன் அப்ரூவ் ஆகும்னா நடக்காது. ஏன்னா லோனோட வேல்யூ ஜாஸ்தி, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இஎம்ஐ கமிட்மெண்ட் உட்காராது. ஜாஸ்தி டென்யூர் பண்ணும்போது உங்களுடைய இஎம்ஐ இது அப்ரூவல் ஈஸியாக நடக்கும். அதனால லோன் டென்யூர் ஜாஸ்தியாக வாங்குறது நல்லது. இதே பர்சனல் லோன்லாம் எடுத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கெல்லாம் கூட கொடுப்பாங்க. உங்களுடைய இன்கம் எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி அது பண்ணுவாங்க. அதுவும் ஏன்னா உங்களுக்கு பேங்கிங் பேலன்ஸ் பார்ப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, ஆவரேஜ் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க, பிளஸ் உங்களுடைய இன்கம் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்ரூவ் ஆகுது. இதே வெஹிக்கிள் லோன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அப் டு 7 இயர்ஸ், இன்னைய தேதிக்கு சில பேங்க்ஸ் 10 இயர்ஸ் கூட பண்றாங்க. 7 இயர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இப்போ அதே நேஷனலைஸ் பேங்க்ல ஏதாவது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில பிரைவேட் பேங்க்ஸ்லயும் பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க லாங்கர் டென்யூர் எடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இல்லாத கம்பெனில நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஷார்ட்டர் டென்யூர் எடுத்துக்கிறது அட்வைசபிள். ஏன்னா நிறைய பேர் லோன் டென்யூர் லாங் வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோன்ற ஃபீல் வரும். அதுக்காக தான் வந்து எடுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் லாங்கர் டென்யூர் எடுக்கிறது அட்வைசபிள் தான், தப்பு கிடையாது. உங்களுடைய பேயிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றது பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ லாங் டென்யூர் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேலும் இது போல் தகவல் தெரியணும்னா கிரெடிட் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் எனக்கு கால் பண்ணுங்கள்.